ராகி சேமியாவை வச்சு இந்த சத்தான ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இதுக்காக இன்றைக்கி 1 கப்பு ராகி சேமியா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 10 ஸ்வீட் வரும். 1 கப்பு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு திக்கான பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. நட்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 8 பாதாம், 1 ஸ்பூன் வெள்ளரி விதை, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக கருப்பு திராட்சை, கொஞ்சமாக நார்மல் திராட்சை, ஒரு 4 ஸ்பூன் நெய், தேவைக்கு கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகி சேமியாவில் நம்ம பால் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு பால் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து இனிப்புக்காக 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மெல்லிசு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து பைண்டிங்காக தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் நல்லா ஊற போட்டுருங்க. பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அது அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், பாதாம், வெள்ளரி விதை, வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சமாக திராட்சை கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் நான் அப்படியே வச்சுட்டேன். இதுலேயே ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு, இதுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதையும் கொரப்பாக அரைச்சிட்டு பாருங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ராகி சேமியா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நம்ம போட்ட பால் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. அடுப்பில் வந்து அடுப்பத்தை வச்சுட்டு இதில் பனியாரக்கல் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இந்த குழியில் பாருங்கள், சூடு ஏறுறதுக்காக முன்னாடியே நம்ம வந்து இந்த சேமியா வந்து நம்ம இந்த குழியில் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் சேமியா போட்டு நல்லா நடுவில் வந்து நல்லா குழி பண்ணி விட்டு நல்லா பரப்பி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸு, அதை நடுவில் போட்டு அப்படியே அழுத்தி விட்ருங்க. எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த சேமியா லேயர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து நல்லா பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க ஃப்ளேமு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம இதை எடுத்துடலாம். நல்லாவே சேமியா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி வந்து இன்னொரு ஈடு வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ராகி சேமியா ஸ்வீட்டு. இதுக்கு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து லைட்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சுகர் மேலே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மேலே போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்கும். நெய் வாசனையோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.